Hey, hey, hey! Hey! கதவு உடைஞ்சிருக்கு ஃபுல்லா. Hey! Guys, இங்க பாத்துக்கோங்க. Hey, hey! ஒரு நிமிஷத்துல என் உயிர் போய் உயிர் வந்து இதெல்லாம் டம்மா டம்மின்னு மேலே அட்டு வரணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தான் வரணும். கண்டிப்பாக அதோட இருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா வெறும் ட்ரைலர் மட்டும் தானே வந்துச்சுன்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான எக்ஸ்பிளைன் தான் நான் கொடுக்குறதுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போயே மணி திட்டத்திட்ட 2க்கு மேலே ஆச்சு. இப்போ உட்காந்து பேசுகிறேன். அந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி திட்டத்திட்ட நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போயே அதை அப்லோட் பண்ண முடியாதுக்கான காரணமும், ஏன் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ இப்போ அப்லோட் பண்ண முடியல, வெறும் ட்ரைலர் மட்டும் தான் இருக்குன்றது காரணமும் தான் இப்போ பேச போகிறேன். வழக்கமாக ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் போவேன். இப்போ என் வீட்டில் உட்காந்து பேசும்போதே தூரத்தில் பயங்கரமாக நாயெல்லாம் குலைக்குது. பொதுவாக ரோடுனா நாய் குலைக்கும், இருந்தாலும் தூரத்தில் நாயெல்லாம் குலைச்சிட்ருக்கு. வெளியே எட்டி பார்க்குற மாதிரிலாம் தெரியுது. ஓகே, அந்த என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போயே அந்த வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைலர் மட்டும் எடிட் பண்ணி வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைலர் மட்டும் மேக் பண்ணி வச்சுருந்தேன் தனியாக. ஃபுல் வீடியோ திட்டத்தில் எடிட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ட்ரைலர் மட்டும் ஃபஸ்ட்டு போடலான்ட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் சில தவறுதலாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் வந்து திட்டத்தில் ஒரு 10 நாள் வந்து அதை எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுமா, எப்படியும் அதை திருப்பி டெலிட் ஆன வீடியோலாம் திருப்பி எடுக்க முடியுமா நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கூட அதை என்னால் எடுக்க முடியல. நான் ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கவே முடியல. இனிமேல் அது வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரைலர் மட்டும் போடலான்னு மேக் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை மட்டும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கிட்ட எடுத்த வீடியோ இப்போ வெறும் 1 நிமிஷம் தான் அந்த ட்ரைலர் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே கிடைக்கல. நான் எடுத்ததில் ஒன் ஆஃப் த ரொம்ப மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னால் அதுதான் சொல்லலாம். அவ்வளோ அப்படியே அங்கே இருக்கிற கண்ணாடிலாம் மேலே வந்து குத்தாது தான் பாக்கி. அவ்வளோ அங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி அங்கே எடுத்தவங்களோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ ஒரு அமானுஷமான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி அங்கே எடுத்த ஒரு சேனலோட வீடியோவையும் நான் ஒரு சின்ன கிளிப் போடுறேன். இது அவங்களோட பர்மிஷனோட தான் போடுறேன். அதையும் பாருங்கள் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதோட கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து அங்கே இருக்க முடியாமல் நானும் என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டும் ஓடுறோம். விட்டா போதுன்ட்டு ஓடுறோம். ஓடும் போதும் அந்த ட்ரைலர் மேக் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. அதில் இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு. நாங்கள் ஓடிட்டே இருந்தோம். ஓடிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் கேமரா வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு பின்னாடி பேக்கில் நிற்கிறான். நான் ஃப்ரண்ட்டில் டார்ச் அடிச்சுட்டு அதை பார்த்து நின்றுட்டுருக்கேன். இப்படி திரும்பும்போது எங்களுக்கு பக்கத்துலேயே இப்படி நான் திரும்புகிறேன், கேமரா பிடிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டும் திரும்புகிறான். எங்களுக்கு இந்த சைடு நின்ன மாதிரி நின்றுச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே எகிரி குதிச்சு ஓடுறோம். பயங்கர சவுண்டான சவுண்டு. அந்த இடத்த சுற்றி அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் அதுலேயும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேமரா வச்சு, நான் இப்போ கேமரா வச்சுருப்பேன், என் ஃப்ரெண்டு என் பின்னாடி தான் நின்றுருப்பான். நான் ஸ்ட்ரெயிட்டாக கேமரா வச்சுருப்பேன். அது இந்த சீன் பாருங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி உள்ளார தான் போவோம். அப்போ வேக வேகமாக நாங்கள் ஓடுவோம். ஓடி உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. மறுபடியும் இந்த சைடு வரப்போ எதுவும் இல்லை. இப்படி சுற்றி எங்களுக்கு பயங்கர ஆட்டம் காமிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு விஷயம் நடந்த ஃபுட்டேஜ் வீணாயிருச்சு. நான் வந்து இதை போடாமே விட்டுலாம், வெறும் ட்ரைலர் மட்டும் போட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து எப்போ இதோட மெயின் வீடியோ வரும்ன்ட்டு ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம்.
அவங்கள அப்படி வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் கொடுத்துடணும் இதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்னும் அப்படியே எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்குது அங்கே நடந்ததெல்லாம். உள்ளே அதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு உருவம் நல்லா தெளிவாக இப்படி கிராஸ் ஆனிச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அதை பற்றி பேசுகிறேன். என் வீட்டு மொட்டை மாடியில் தான் உட்காந்து பேசுகிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டர்ச்சாக இருக்குது. இங்கே எதுவும் பயப்படுறமா இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. திருப்பி அங்கே போய் எடுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அங்கே போய் எடுக்கிறேன். ஆனால் திருப்பி அங்கே போகிறோன்னா சாதாரணமாக போகக்கூடாது. ஒரு டீமோட தான் மினிமம் 3-4 பேர் தான் போகணுன்னு நினைக்கிறோம். கொசு வேறு ஊராக கிடைக்கிது. 3-4 பேர் தான் போகணும். அப்போ தான் எங்களுக்கு சேஃப்டியாக அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வர முடியும். அவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது அந்த இடத்துல. ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல பயப்படுற மாதிரி என் வீட்டில் எதுவும் இல்லை. இருந்தாலும் என்னோடய பிரம்மை என்னன்னு தெரில, லைட்டாக சவுண்டு கேட்குது. நான் அப்போ லைட்டாக தூங்கும் போதெல்லாம் சில விஷயங்களையும் உணர்வேன். தனியாக தான் தூங்குவேன் இப்போ என்னோடய ரூமில். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வீடியோவை பற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டுலாம் போகும்போது லைட்டாக கீழே ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் எந்திரிச்சுலாம் ஓடினாங்க. அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு எடுத்த ஒரு சிரமத்தையும் தாண்டி ரொம்ப வந்து ஒரு பயத்தோடு எடுத்துருப்போன்னு சொல்லணும்ல, அப்படிப்பட்ட ஒரு வீடியோ அது. அவ்வளோ பயத்தில் எடுத்த வீடியோ. அது இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க முடியல. அதெல்லாம் கொடுத்துருந்தால் சொல்ல முடியாது. அது 100K போயிருக்கலாம், 200K போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து இப்படி ஒரு வீடியோ பார்த்ததுன்றளவு உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி அங்கே எடுத்தவங்க கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டி, எல்லா வீடியோவுமே பெஸ்ட்டு தான் அங்கே எடுத்தவங்களுக்கு. நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு கூட இவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்திருக்குமா, இவ்வளோ ஓட விட்ருக்குமான்லாம் தெரில. எனக்கு தான் நடந்துச்சு. ஆனால் அது போட முடியாமல் ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி அங்கே எடுத்த சில பேர்ட்டி நான் வந்து ஃபோன்லாம் பேசி அவங்கக்கிட்டலாம் கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கும் இவ்வளோ ஆக்டிவிட்டி தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் தெரியல ஏன் அந்த வீடியோ வந்து திருப்பி எடுக்கவும் இல்லை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நிறையா ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அது மூலமாலாம் வந்து எடுக்க முடியுமா டெலிட்டான வீடியோஸ்லான்ட்டு முடியவே இல்லை. என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கண்டினியூ வீடியோஸ் சில பேர் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இதுக்கு ஹெல்ப் கேட்டேன். அவங்களாலையும் முடியல. என்ன மாதிரி இருக்கிற சில யூடியூபர்ஸ்ட்டையும் கேட்டேன். அவங்களாலையும் முடியல அதை எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ. அதனால தான் இப்படி எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் என்ன ஒன்றுனா, ஓகே எனக்கே ஒரு இதாக இருக்குது, பயமாக இருக்குது, என்னன்னு தெரில. அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அது வந்து ஒரு ஹாண்டட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அதாவது ஒரு காலத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருந்திருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருந்து அது அபேண்டட் ஆகிருக்கு. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 லவ்வர்ஸ் வந்து கல்யாணம் பண்ண போயிருக்காங்களாம். அப்போ வந்து அவங்கள யாரோ கொலை செஞ்சதாவோ என்னமோ சொல்கிறாங்க. அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு அதாவது இன்னொருத்தங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்து அதில் ஆட் பண்ணி விட்றேன் அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு. எனக்கு மைண்டில் டக்குன்ட்டு வர மாட்டேங்குது. அங்கே வந்து அந்த மைண்டில் அந்த ஸ்டோரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஏன்னு தெரில, அது வார்த்தையில் வர மாட்டேங்குது. ஏதோ அங்கே லவ்வர்ஸ் செத்து போனதாக சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண வந்தவங்களா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் அது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருந்திருக்கு. இப்போ அபேண்டட் ஆகி ஹாண்டடாகவும் ஆகி அங்கே பயங்கர ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு வந்து சும்மாவே வந்து அந்த சைடில் வந்து தூரத்தில் ரோடு இருக்கும். ரோடுக்கும் அதுக்குமே டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கும். அந்த இடத்துல முதற்கொண்டு ரோட்டில் வண்டிக்கார் போகிறவங்களாம் கூட சில உருவத்தை தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த லாரி டிரைவர்ஸ், காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, அந்த சைடு வந்து பஸ்ஸில் போகிறவங்களாம் கூட நைட் டைமில் அங்கிட்டு சில உருவங்கள்லாம் பார்த்ததா சொல்கிறாங்க. இவ்வளோ நடக்கிற ஒரு இடத்துல திருப்பி போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் திருப்பி ஒரு 3-4 பேர் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சேஃப்டி கிடையாது அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு மின்னல் அடிச்சிருக்கும், அந்த இடி இடிச்சிருக்கும். இடி இடிச்சதுக்கு பின்னாடி வந்து ஒரு உருவம் நின்றுருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்தே ஆகணும்னு நான் போனேன். ஆனால் அந்த எடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியல. திட்டத்தட்ட அந்த கொசு வர கிடையாது. திட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ஒரு 40-45 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ. இந்த நல்ல வேளை ட்ரைலரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த வீடியோக்கான ஒரு ஹைப்பை ஏற்றி அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ கொடுக்கலான்னு உங்களுக்கு ட்ரைலர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ட்ரைலரும் நான் எடுத்து வைக்காமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கூட கொடுத்துருக்க முடியாது. அதுதான்
நல்ல வேளை அதாவது நீங்கள் பார்த்தீங்களே அங்கே எனக்கு என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படி ஓடினேன் ஓடியாந்தேன் எல்லாத்தையும் அதையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நான் வந்து அந்த ட்ரைலரும் அங்கே எடுக்காமல் ட்ரைலரை தனியாக கட் பண்ணி வைக்காமல் விட்டுருந்தேன்னா இந்த சின்ன கிளிப் கூட அங்கே உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அந்த இடத்துல. பேசிகிட்டே இருப்பேன், கண்ணாடி தெரித்து மேலே குத்தாத குறையாக வந்து விழுவும். அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. திருப்பி கண்டிப்பாக அங்கே போய் நான் எடுப்பேன். அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பேசி நான் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த ட்ரைலராவது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அங்கே போய் எடுக்கணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரைலரில் வந்த சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அங்கே போய் எடுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அங்கே போய் அவ்வளோ ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்து எடுக்க முடியும். அதான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இடத்த நான் எடுக்கணுமான்ட்டு. உங்களோட கமெண்டை பொறுத்து தான் எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் நான் திருப்பி எடுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் மினிமம் நான் 3 இல்லை 4 பேர் போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் எத்தனை பேர் போகலான்ட்டு. அலோனாக போய் எடுக்கிறதுலாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது மட்டும் தயவு செய்து அலோனாக போகணுலாம் சொல்லிடாதீங்க. சொன்னாலும் போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் அது டேஞ்சரான. அந்த இடத்துக்கு திருப்பி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நானும் ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன். பார்ப்போம் என்னான்ட்டு. ஓகே கைஸ், நான் இன்னொரு 100 வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. திட்டத்தட்ட நீங்கள் வந்து என்னோடய முடி ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா முடி கூட தெரியும். அதில் முடி ஷார்ட்டாக இருந்திருக்கும், இல்லை கொஞ்சம் நிறையா வளர்ந்துருக்கு. அதிலே தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி 1.5 மாதம் 2 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்திருப்பேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதான் இது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த விஷயம் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது என்கிட்ட பர்சனலாக கேட்கணுன்னா இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேலையும் இன்ஸ்டாகிராம் ஐடியோட நேம் வரும். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டினியூவாக கேளுங்க. நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்கிட்ட பர்சனலாக ஏதாவது பேசணும், இல்லை வீடியோஸ் பற்றி பேசணும், இல்லை வேறு ஏதாவது ஹாண்டட் பிளேஸ் இருக்குது அதை சொல்லணும், இல்லை என்கிட்ட வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் என்னால் கொடுக்க முடியும். நாய் குலைக்குது.